அம்மாவும் சொல்லியது போல இந்த துரோகிகளா யார்? உதிர்ந்த ரோமங்கள். அது என்ன அவங்களுக்கு கௌரவம்? உடிந்த மயிறு. அந்த மயிறு எதுக்கு உதவும்? டோப்பாக்கு தான் உதவும். அந்த டோப்பால தான் போய் ஊட்டி இருக்குது. இப்ப அந்த மயிரெல்லாம் ஒரு தோட்டத்தோட போயிட்டு இருக்கிறோம். கடைசியில தலையும் போகும். இந்த ஸ்டாலினும் சிறைக்கு செல்கின்ற நேரம் விரைவில் வரும். இவனும் உத்தம மாதிரி பேசிட்டு இருக்கிறான். ஊழலை பற்றி பேசுவதற்கு இந்த ஸ்டாலினுக்கோ திமுகவிற்கோ எந்த அருகதையும் கிடையாது. இந்த ஓராண்டு காலம் ஆக நாங்களும் வேலுமணியாளரும் தங்கமணியாளர்களும் இன்னும் மற்றவர்களும் இந்த அவரோடு இந்த ஓராண்டு காலம் இந்த இயக்கத்திலே பல்வேறு போராட்டம், பல்வேறு சட்ட போராட்டம். எத்தனை வழக்குன்றதே இப்ப கணக்கு மறந்து போச்சு. ஒரு கணத்துல எண்ணிட்டே இருந்தோம், இப்ப எண்ணிக்கையே விட்டுட்டோம். ஆனால் அத்தனை போராட்டங்களும் வெல்வதற்கு காரணம், மூல காரணம் அவருடைய பொன் சிரிப்பு, அமைதி, அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற அந்த காரணம். முழுமையாக நம்பிக்கை வைத்தார் கழகத்தின் மீது, தொண்டர்கள் மீது, எங்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்த காரணத்தால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீட்கப்பட்டிருக்கிறது. இரட்டலை மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த துரோகிகளும் அம்மாவும் சொல்லியது போல இந்த துரோகிகளா யார்? உதிர்ந்த ரோமங்கள். அது என்ன அவங்களுக்கு கௌரவம்? உடிந்த மயிறு. அந்த மயிறு எதுக்கு உதவும்? டோப்பாக்கு தான் உதவும். அந்த டோப்பால தான் போய் ஊட்டி இருக்குது. இப்ப அந்த மயிரெல்லாம் தலையே காணும். இப்ப டோப்பா எங்க நிக்க போகுது? உதிர்ந்த ரோமங்கள் டோப்பால வைத்துக் கொண்டு பரமசிவன் கழுத்திலிருந்து சௌக்கியமான் என்று கேட்கிற போல இந்த இயக்கத்திலே பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு எந்த இயக்கத்தை எதிர்த்து, எந்த திமுகவை எதிர்த்து கருணாநிதி ஒரு துரோகி, அழிக்கப்பட வேண்டிய சக்தி என்று புரட்சி தலைவர் சொன்னார்களோ அந்த திமுகவோடு கைகோர்த்து கொண்டு இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அழிக்க பார்க்கின்ற இப்படிப்பட்ட துரோகிகளையும் எதிரிகளையும் இன்றைக்கு வென்றெடுத்து இந்த இயக்கத்தை மீட்டெடுத்த பெருமை யாருக்கென்றால் இது எல்லாம் எதனால், எப்படி, எதனால் சாதிக்க முடிந்தது? எப்படி சாதிக்க முடிந்தது? ஆளுங்கட்சி ஒரு பக்கம், மத்தியில் இருக்கின்ற ஒரு பக்கம், அனைத்து ஊடகங்களும் ஒரு பக்கம், நாம் தனிமைப்படுத்தப்பட்டோம். இத்தனைக்கும் நடுவிலே இந்த வெற்றிகளை சாதித்து இயக்கத்தை மீட்டெடுத்து இரட்டலை மீட்டெடுத்தால் அதற்கு காரணம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இந்த இயக்கத்துக்காக தன் உயிரை, ரத்தத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கானே அந்த 2 கோடி தொண்டராக உங்களால் தான் காரணம். எதற்கும் ஆசைப்படாமல், எதற்கும் அச்சப்படாமல் இத்தனை ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு தூளாக நின்ற காரணத்தால் தான் இந்த 50 ஆண்டு காலத்திலே எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை துரோகிகள் வந்தாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் ஆட்டவும் அசைக்கவும் முடியவில்லை. இது என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு வந்தவர்கள் எல்லாம் அழித்து விடலாம் என்று நினைக்கிறார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளை, அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களை நாங்கள் சிறைக்கு அனுப்புவோம், இந்த இயக்கம் அழிந்துவிடும் என்று சொன்னார். எண்ணம் போலதான் வாழ்க்கை. அவன் சொன்னான், இன்னைக்கு சிறைக்கு போற வாரம் அவனுக்கு திமுக ஒருத்தொருத்தரா போயிட்டு இருக்கிறான். கடைசியில தலையும் போகும். இந்த ஸ்டாலினும் சிறைக்கு செல்கின்ற நேரம் விரைவில் வரும். இவனும் உத்தம மாதிரி பேசிட்டு இருக்கிறான். ஊழலை பற்றி பேசுவதற்கு இந்த ஸ்டாலினுக்கோ திமுகவிற்கோ எந்த அருகதையும் கிடையாது. அவர் மீதும் வழக்கு. ஆகவே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய இலக்கு, அம்மாவுடைய எச்சம், எண்ணம், ஆசை, இந்த இயக்கம் 100 ஆண்டு காலத்திற்கும் நிலைத்து நின்று மக்கள் பணியாற்ற வேண்டும். 96 இந்த இயக்கம் சந்தித்த மிகப்பெரிய ஒரு தோல்வி, அண்ணா திமுக வரலாற்றிலே மிக மோசமான ஒரு தோல்வி என்றால் 96 தேர்தலில்
அன்றைக்கும் சொன்னார்கள், இனி இந்த இயக்கம் நிலைக்காது, எழுந்திருக்காது, இந்த அம்மாவுடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொன்னார்கள். ஆனால் 2 ஆண்டிலே 98 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள்.